பொருள் கசப்பாகவும் துவர்ப்பாகவும் இருக்கும். அது சர்க்கரை வியாதிக்கு மிக மிக நல்லது. யோசிக்கவே வேண்டாம். கசப்பாக ஒரு பொருள் இருந்தால் ஏன் பாவக்காய் நல்லதுன்னு சொன்னாங்க? பாவக்காய் நல்லதுக்கு காரணம் அன்னைக்கு பாவக்காயில் மொமாரிடின், ஷெரண்டின், ஏ, பி அப்படின்னு ஆல்கலாய்டு இருக்குன்னு அந்த காலத்து பாட்டிக்கு தெரியாது. ஆனால் கசத்தா சர்க்கரை வியாதிக்கு நல்லதுன்னு தெரியும். அப்போ கசப்பு இருக்கிற பொருள், இன்றைய அறிவியல் ஆய்வுகள் பாகக்காய் எந்த அளவுக்கு அதில் அதனுடைய ஆல்கலாய்டு டயபெட்டிக்கு நல்லது. ஹலோ, வணக்கம். இப்போ பாவக்காய் வறுவல் எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாமா? பாருங்கள், அதுக்கு தனி மிளகாய்த்தூள், கொஞ்சம் பெருங்காயம், உப்பு, சோம்புத்தூள் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு பாவக்காய் நல்லா கட் பண்ணி 2 பக்கமும் எதிர் சைடில் கீறணுங்க. கீறிட்டு உள்ள மசாலாவை ஸ்டப் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எல்லா பக்கமும் சுற்றி நல்லா வறுத்து எடுத்துட்டு மறுபடியும் ஒரு வாணாலி வைங்க. வச்சு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருங்க. கடுகு உளுந்து தாளிக்க சேர்த்துருங்க. அது பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதோட கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு அந்த வெங்காயத்துக்கு தேவையான ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துருங்க. பாவக்காயில் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் அந்த மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு 5-6 ஸ்பூன் தேங்காயும் சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு நம்ம வறுத்தெடுத்த பாவக்காயை சேர்த்து கிளறி இறக்கிட்டால் சூப்பரான சுவையோட பாவக்காய் வறுவல் ரெடியாகிருங்க. இது அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி பாவக்காய் வறுத்து ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள். நம்ம கிராமிய சமையல் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.